நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம். இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உடனே நமக்கு பதில் வழங்குவான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று ஜும்ஆவுடைய நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் ஒரு நாளினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம். மிகச்சிறந்த திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்னா. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்னா என்ற இந்த திக்ரை நாம் 21 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இறந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 100 தடவைகள் ஓத வேண்டும். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி யார் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உதவி செய்கின்றான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் மிக முக்கியமான வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். அதன் பின்னால் ஹுவல்லாஹுர் ரஹீம், ஹுவல்லாஹுர் ரஹீம் என்ற இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். இவ்வாறு ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அல்லாஹ் உடனே நமக்கு பதில் வழங்குவான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஜும்ஆவுடைய நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்புகளில் ஒன்று, நாம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத் கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவர்களுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. அதாவது உங்களுடைய வருமானம் அதிகரிக்க வேண்டுமா, ரிஸ்க் அதிகரிக்க வேண்டுமா, அதற்கும் ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா, அதற்கும் ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. வறுமை நீங்க வேண்டுமா, அதற்கும் ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. கவலைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா, அதற்கும் ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. இவ்வாறு ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. அசருக்கு பின்னால், அதாவது ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் ஒரு ஸலவாத் இருக்கின்றது. அதனை நாம் 83 தடவை ஓதினால் 83 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இவ்வாறு ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. இந்த ஸலவாத்துக்களை நாம் மனனம் செய்து கொள்வோம். நாம் இந்த ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று 2 ஸலவாத்துக்களுக்கு மத்தியில் கேட்கப்படுகின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது ஆரம்பத்திலும் ஸலவாத் கூறுகின்றோம். அந்த துஆவை கேட்டு முடித்ததன் பின்பும் நாம் ஸலவாத் கூறுகின்றோம். இவ்வாறு 2 ஸலவாத்துக்களுக்கு மத்தியில் கேட்கப்படுகின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். மறைமுகமான உதவிகளை அல்லாஹ் வழங்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான், நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் இந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்குகின்றான். பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைகளில் உள்ள பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான்.